கோவில்பட்டியில் சரக்கு முறுக்கு என பட்டாக்கத்தியால் பந்தாவாக கேக் வெட்டி நள்ளிரவில் ரகளையில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். பிறந்த நாள் என்ற பெயரில் பிரச்சனை கொடுத்த நபர்களுக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? குமார் தோ துக்குடா என்கின்ற ரீதியில் கேக் வெட்டினால்தான் தனக்கு பிறந்த நாள் கொண்டாடியது போல் இருக்கும் என கூறும் ரவுடிகளின் ராவடி காட்சிகள் தான் இவை. வாட்டரை உள்ளே இறக்கிவிட்டு எதிரியை கொலை வெறியுடன் வெட்டுவது போல குத்தாங்கூராக கேக்கை வெட்டிய இந்த நபரால் சுற்றி நின்றவர்களுக்கு ஒரு துண்டு கேக் கூட கிடைக்க வழியில்லாமல் போய்விட்டது என்பது மட்டும்தான் அங்கு நிகழ்ந்த நிதர்சனம். இருப்பினும் நீங்க கேக்கு வெட்டின அழகு போதும், வங்களை தூக்கி உள்ள வைக்க என அலேக்காக அந்த கும்பலை தூக்கி சென்று விட்டனர் போலீசார். பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி பந்தா காட்டிய கும்பலுக்கும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் கொடுக்கப்பட்ட சிறப்பு பிறந்த நாள் பரிசுதான் என்ன? கேக்கை துண்டு துண்டாக வெட்டுவதில் இருந்தே தான் ஒரு ரவுடி என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய ரவுடிகளின் சிம்பாலிக் பர்த்டே கொண்டாட்டம். இதற்காக பட்டாக்கத்தியை பளபளவென தீட்டி வைத்துக் கொண்டு நட்ட நடு ராத்திரியில் ரகளையில் ஈடுபடுவதை பொறுமையாக கருதுகின்றனர் எந்த கும்பல். அப்படி ஒரு கும்பல் கோவில்பட்டி இந்திராநகர் பகுதியில் குடியும் கூத்துமாக கும்பாளம் அடித்துக் கொண்டிருந்தது. மருதுபாண்டியன் என்பவரின் பிறந்த நாளை கொண்டாடத்தான் இந்த மாபெரும் ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தனர். நள்ளிரவில் மூக்கு முட்ட போதையை ஏற்றிக்கொண்டு அந்த கும்பல் செய்த அட்டகாசம் எல்லை மீறி போய்கொண்டிருந்த வேளையில்தான் எஸ்ஐ தலைமையிலான ரோந்து போலீசார் அவ்வழியாக வந்துள்ளனர். அப்பொழுது மருதுபாண்டியன் நண்பர் ராமர் என்பவர் கையில் சரக்கு வாயில் முறுக்கு என பட்டாக்கத்தியை வைத்துக்கொண்டு ருத்திர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருந்தார். போலீசாரை பார்த்ததும் தனது கெத்தை அப்படியே மெயின்டைன் செய்த ராமர் போலீஸை தகாத வார்த்தைகளால் பேசி தனது கிரைம் ரேட்டை சற்றும் குறையாமல் ஏற்றிக்கொண்டார், பங்குச்சந்தை நிலவரத்தை போல. அதற்கு மேல் அங்கிருந்தால் போலீசார் பிடித்து பிரிக்கி விடுவார்கள் என நினைத்தவர் பட்டாக்கத்தியுடன் ஓட்டம் பிடித்திருக்கிறார், ஒரு ஓட்டப்பந்தய வீரரை போல. ஆனால் 2 தெரு தாண்டுவதற்குள் அவரை கோழியை அமுக்குவது போல லவக்கிடம் அடக்கி பிடித்தனர் போலீசார். மேலும் பிறந்த நாள் என்கின்ற பெயரில் பெரும் ரகடை செய்த அந்த கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று ஹாப்பி பர்த்டே பார்ட்டி கொடுத்துள்ளனர் போலீசார். மருதுபாண்டியன், அவரது நண்பர்கள் ராமர், பொன்பாண்டி, தினேஷ்குமார், ராஜேஷ்குமார், கார்த்திகேயன், கவிபாரதி ஆகிய 7 பேருக்கு சிறையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட பர்த்டே பேபி மருதுபாண்டியன் மீது கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.